விஸ்வாவசு வருடத்தின் 4வது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பாதகம் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு. புதன் மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் ரிஷப ராசியில ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசியிலையும், சனி மீன ராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? ஆடி மாதத்துல உங்க ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்துல இருக்க போறாரு. ஆடி மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வர போறாரு. உங்க ராசிநாதனாவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும், அதாவது தொல்ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறாரு. அவர் லாபஸ்தானத்துல வரும் பொழுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்புல, தொழில்ல, இல்ல ஒரு சின்ன சின்ன முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்துல சூரியனோட புதன் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அப்ப தொழில புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க பதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்துல பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு நல்ல பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஊதிய உயர்வு எதிர்பாராம கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல புதன் வக்ர இயக்கத்துல இருக்கும் பொழுது ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால சில பணிகளை பாதியிலேயே முடிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். அப்ப உடல் ஆரோக்கியத்தால பிரச்சனை, மன நிம்மதி இல்லாததால பிரச்சனை, இப்படி வரக்கூடிய பிரச்சனைகளால நீங்க செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது பாதியிலேயே நிற்கும். திடீர் செலவுகளால உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கரையலாம். மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும். உங்களுக்கோ, உங்களுடைய குழந்தைகளுக்கோ, இல்ல கணவனுக்கோ, இல்ல மனைவிக்கோ, பெற்றோர்களுக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால உங்க ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்துல இருந்தால் குருவோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அப்ப பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. விரையாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய விரயத்துக்கு ஏத்த வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு, கன்னிராசிக்கு ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் வராரு. செவ்வாய் கன்னிராசிக்கு வரும் பொழுது சில இழப்புகள் அப்படிங்கிறது வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பெரிய முதலீடு போடும் பொழுது, வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது, இடம் பூமி வாங்கும் பொழுதுலாம் அதோடைய தாய் பத்திரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கணும். ரொம்ப ரொம்ப அவசியம். கொடுக்கல் வாங்கலெல்லாம் சில ஏமாற்றங்களை சந்திக்காம இருக்கிறதுக்கு கொடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது. இல்லையா கொடுத்த பணத்தை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்களிடத்தெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் சண்டை சச்சரவு அப்படின்னு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பாக பிரிவினை செய்து கொள்வதெல்லாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வாங்கிய சொத்துக்களால கூட சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப பாக பிரிவினை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சுமூகமா முடியாது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தையை முயற்சி பண்ணுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் முன் கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. சில இடத்துலலாம் அமைதியை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டுத்தொழில் செய்கிறவங்கலாம் தொழிலிருந்து விலகுவாங்க. அப்போ புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்க்கறதுக்கு நீங்கள் முன் வருவீங்க. ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன்
தனாதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழிலில் ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் ஓரளவு லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலும் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாதத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கையால் எதிர்பாராத சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் நல்ல வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் இருக்கிற வேலையை தற்சமயம் மட்டும் விட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமயம் என்ன வேலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலையை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க கிடைச்ச வேலைக்கு தற்சமயம் போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ஆடி மாதத்தில் செவ்வாய் சனியோடைய பார்வையும் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே சனி வக்கரம் பெற்று தான் செஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சனி. 6ஆம் இடத்துக்கு அதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதிங்கிறதால பூர்வ புண்ணிய சொத்துக்களால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாது. திடீரென மாற்றம் அப்படிங்கிறது வரும். நண்பர்கள்லாம் உதவி செய்வதாக சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் கையை விரிச்சுருவாங்க. அப்போ உத்தியோகத்தில் சில வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கன்னிராசிக்கு செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. புதனோடு சூரியன் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அப்போ சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரன் குருவோடு இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு காதல் உறவில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறும். பிரிஞ்ச காதலர்கள்லாம் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார கும்பிட்டுட்டு வாங்க. புதிய கடன் அப்படிங்கிறதே கிடைக்கும். நீங்கள் எதுக்காக கேட்டிருந்தீங்களோ அந்த கடன் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஆனால் கடன் உங்களுடைய கைக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடாது. அதை கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது நல்லது. அப்பா வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த ஆடி மாதத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதால பிடிவாத குணம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். சோம்பலும் அதிகளவு வரலாம். சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். எந்த காரியத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதை முடிஞ்ச வரைக்கும் குழப்பமடையாமல் சிந்தித்து செயல்படணும். நிதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் செய்வதற்கு இது ஒரு சரியான காலம் இல்லை. அதனால் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. சகோதரர்கள் உறவில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களோட கருத்து வேறுபாடு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆடி மாதம் முழுவதும் கன்னிராசிக்காரர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருங்க. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்கிறது நல்லது. கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டாளிகளோடு கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஓரளவு வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கன்னிராசிக்கு